என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்கள் என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினார். Once again, மேற்குக்கும் sing, மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம்
போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒரு போதும் மேற்கொள்ளாது. பாவம் என்னை ஒரு போதும் அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. மறவாதே ஒரு நாள், மறவாதே, மறவாதே ஒரு நாள், மறவாதே, மறவாதே ஒரு நாளும், மறவாதே, மறவாதே ஒரு நாளும், மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கரங்களை உயர்த்தி சொல்வோம். அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒரு போதும் மறவாதே, மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே, மறவாதே ஒரு நாள், மறவாதே, மறவாதே ஒரு நாளும், மறவாதே. பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான இந்த ஆராதனை வேளையில உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரை வழி நடத்தின விதங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் மாற்றினதற்காக நன்றி. எங்களுடைய நோய்களை எல்லாம் நீர் குணமாக்கினதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது சுவாமி. இந்த நாளிலே தேவன் ஆண்டவர் இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். தொடர்ந்து எங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடி அவருடைய நல்ல நாமத்தை உயர்த்துவோம். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது,
அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே. பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. 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 உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது ஏற்புடையது. நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது. நிலாவை பார்க்கும்போது விண்மீனை நோக்கும்போது என்னை நினைத்து விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் உயர்த்துவோம். எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது ஏற்புடையது. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர். வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீர். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீர். உந்தன் திருநாமம் உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது ஏற்புடையது. அனைத்து படைப்புகள் மேல் அதிகாரம் தந்துள்ளீர். அனைத்து படைப்புகள் மேல் அதிகாரம் தந்துள்ளீர். காட்டு விலங்குகள்
கீழ்ப்படியச் செய்துள்ளீர். காட்டு விலங்குகள், மீன்கள், பறவைகள் கீழ்ப்படியச் செய்துள்ளீர். உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு. பாடும் உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு. உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரை. பாடும் உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. சங்கீதங்கள் புஸ்தகம் 8வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, பூமி எங்கும் உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. இந்த பூமி எங்கும் அவருடைய நாமத்திற்கு இணையான ஒரு நாமம் இல்லை. அவர் நாமத்திற்கு சமமான ஒரு நாமம் இல்லை. வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் என்று சொல்லத்தக்கவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். கரமுயர்த்தி சொல்லுங்க, உங்க திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம்
அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. நீலாவை பார்க்கும்போது, விண்மீன்கள் நோக்கும்போது, ஓ நீலாவை பார்க்கும்போது, விண்மீன்கள் நோக்கும்போது, என்னை நினைத்து விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஐயா. அதே சங்கீதத்தில் நாம தொடர்ந்து வாசிக்கிறோம். 4வது வசனத்தில், மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. காலைதோறும் நம்மை விசாரிக்கிறார். நிமிடம் தோறும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். நம்மேல் கண்ணாயிருக்கிறார், நம்மேல் கவனமாயிருக்கிறார், நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்க எங்க போனாலும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், உடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் எங்கே? அவர் கவனிப்புக்கு மறைவாய் நாம் எங்கே போய்விட முடியும்? ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய கண் பார்வையில் தான் இருக்கிறீர்கள். உங்க கூடவே இருக்கிறவங்க உங்களை பார்க்காம இருக்கலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்க்காம இருக்கலாம், பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனால் உங்களை படைத்தவர் உங்கள் மேல் கண்ணாயிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஒரு விசை கூட கரம் உயர்த்தி, எல்லாரும் முடிந்த எல்லாரும் 2 கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, உங்க நாமம் உயர்ந்தது. ஓ ஹல்லேலூயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு. ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம்,
ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், ஓ எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், ஓ வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். ஓ சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு.
ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், ஓ கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், உன் விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து. ஓயாமல் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம். ஓசன்னா பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்டார், தம் கிருபையை பொழிந்தார். ஓ வாக்குத்தத்தம் செய்தார், உண்மை 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 நிறைவேற்றி முடித்தார். சத்தமா என் விண்ணப்பத்தை கேட்டார், தம் கிருபையை பொழிந்தார். வாக்குத்தத்தம் செய்தார், அதை நிறைவேற்றி முடித்தார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்னவைகளை குறித்து அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் நாட்கள், அந்த வேளை, அந்த காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கு. நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீர். ஓயாமல் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கர்த்தர் வெற்றி பெற்றார், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான், இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே, பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறுப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே.
சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. 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 நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்குமா போலும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இந்த ஆராதனை வேளையில உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் உங்கள் பக்கத்துல அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாரிடத்தில் போக முடியும்? பேதுரு ஆண்டவரிடத்துல இப்படி சொன்னார், நாங்க யாரிடத்துல போவோம்? ஆண்டவரை விட்டு நம்ம யாரிடத்துல போய்விட முடியும்? நமக்கு உதவி செய்ய அவரால் மட்டுமே முடியும். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். ஆமென். வானங்களை தாழ்த்தி நமக்காய் இறங்கி அவரால் கிரியை செய்ய முடியும். ஆமென். உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு அவர் செய்ய போகிறார்? அதற்காகத்தானே அப்பா பிதாவே
என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, அடிமைத்தனத்தின் ஆவியை தரல, பதிலாக அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நல்ல மனம் திறந்து சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இரங்கும், இயேசுவே எனக்கு இரங்கும். உங்களுடைய சத்தத்தை கேட்டு அவரால் ஆமென் போய்விட முடியாது. தன்னுடைய செவியை அவரால் அடைத்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய சத்தத்திற்கு துரிதமாய் பதிலளிப்பார், துரிதமாய் பதிலளிப்பார். ஹல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரிய. கரங்கள் உயர்த்தி சொல்லும், இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்யணும் அப்படின்னு முடிவோட இருக்கும்போது நிறைய தடைகள் வரும். அப்படிப்பட்ட தடைகளை நீங்க இந்த நாட்கள்ல ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆமென். உங்களுக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிரியமா நடக்கணும்னா எப்போவோ நீங்க நடந்திருக்கலாம், அல்லது உங்க மன விருப்பத்திற்கு இணைந்து நடக்கணும்னா எப்போவோ நடந்திருக்கலாம். ஆனா உங்க மனசுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நான் ஆண்டவருடைய சித்தமானது தான் செய்யணும். எனக்கு அது இஷ்டம் இல்லாட்டினாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு சித்தமானது தான் செய்யணும்னு நீங்க விரும்புறீங்கல்ல. ஆனா அந்த பாதையிலும் நிறைய தடைகள் இருக்கு, நிறைய தோல்விகள் இருக்கு, நிறைய நிந்தைகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு. இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் தேற்றுகிறார். நீங்க கவலைப்பட வேணாம், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தீர்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல, அந்த ஆத்துமாவில் உண்டாகிற பலன் உங்களை இப்பொழுதே நிரப்புவதாக, உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பாரங்கள் உங்களை விட்டு வெளியேறுவதாக. உங்களுடைய இருதயம் கனமா இருக்கு, ரொம்ப வெயிட்டா ஃபீல் பண்றீங்கல்ல, அது இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனை வேளையில யாக்கா பருச மஹாண்டா கேசே லே கிரகெதே லே பாகுடா மசாலா பரோசா ஏ ரபகதி ரலகதிடா mayanda parahadi e parusa bahanda liba suta bayala baraha rikrehedele masegere barahuda mayala se ikata balahada barika parusa idam prede hele mana shamdara ida pregedela segedela bagada rema kabaraha tila barabara rikregedela bautala le pregida mandala sekita katayala rikrena handaya. ஒரு அசைவு உங்களை தொடுகிறது, ஒரு அசைவு உங்களை தொடுகிறது, உங்களுடைய இருதயம் அசைக்கப்படுகிறது. உங்களுடைய சரீரத்தில் ஒரு அசைவை உணர்கிறீர்கள், உங்களுடைய சரீரத்தில் ஒரு அசைவை உணர்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். வாய்களை திறந்த அந்நிய பாஷையில சில நிமிடங்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் அந்நிய பாஷையில பேசுகளே. மாகவரஹானே லிப்ரமனா சம்தராதே லேக்ரகலலல சலலலவரமா ரிமகபரோஷதரதிரமகபரா ரேக்ரேகேதேகேலே மரா. ஆமென். இலைப்படைந்தவனுக்கு இதுதான் ஆறுதல், இலைப்படைந்தவனுக்கு இதுதான் ஆறுதல். ஆமென். அந்நிய பாஷைகள்னாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவேன்
என்று சொன்னாரே. லிக்ரஹதா ஷதலஹந்தலானதா லேப்ரபௌரஹம் தேரகடனா ஏத்ரகாலஹம் ஷடாதலா ரிகடம் பிரனகலபரகடா. ஹalleluya. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டிரே, பலியாகி என்னை மீட்டிரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. இந்த பாடல் வரியில் அந்த ஒரு வார்த்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தான் அப்படின்னு எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில நம்ம வாழும்போது ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உங்க சித்தம் செய்வது தான். என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அவர் குயவன், அவருடைய கரங்களிலே நாம் களிமண். அவருக்கு சித்தமானதை அவர் செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் விரும்பும் போது அதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார்.
ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில என்னை விட்டு போகணுமோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியே போயிடட்டும். உமக்கு சித்தமில்லாத ஒன்று எனக்குள்ள வேண்டாம். உமக்கு சித்தமில்லாத ஆசைகள் எனக்குள்ள வேண்டாம். உமக்கு சித்தமில்லாத ஒரு எண்ணம் எனக்குள்ள வேண்டாம். என்னுடைய எண்ணமும் ஏக்கமும் என்னுடைய எல்லா தேவையும் ஆண்டவரே உம்முடைய சித்தமாக மட்டும்தான் இருக்கணும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்க சித்தம் செய்யணும். உமக்கு சித்தமானதை நாங்க செய்யணும். உமக்கு சித்தமான பாதையில நாங்க ஓடணும். உமக்கு சித்தமானதே நாங்க விரும்பணும்பா. அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. மீதியான பகுதிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளிலே தொடப்படுவார்களாக. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற, எந்த வழியில் போக வேண்டும் என்று குழப்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில நல்ல ஒரு புரிதல் கிடைப்பதாக. ஆண்டவரே நல்ல ஒரு புரிதல் அவர்களுக்குள்ளே உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 37:21 வசனம் முதல் மீதியான வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள். அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதை துன்மார்க்கரின் முடிவு, நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து இரட்சிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் என்ன தலைப்பிலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம் என்று சொன்னால், இது சத்துருவை மேற்கொள்ளும் காலம் என்கிற தலைப்பிலிருந்து தான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இது சத்துருவை மேற்கொள்ளும் காலம். இவ்வளவு நாட்கள் சத்துருக்கள் நம்மை மேற்கொண்டிருக்கலாம், நம்மோடு போராடி இருக்கலாம், பல ரீதியிலே நமக்கு எதிராய் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறது இன்றைக்கு. இது சத்துருவை மேற்கொள்ளும் காலம். இந்த செய்தி முழுவதையும் ஒரே நாளிலே இன்றைக்கு பிரசங்கிக்க முடியாவிட்டாலும் பகுதி பகுதியாக
கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம். வாசிக்கலாமா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இன்னும் சத்தம் உயர்த்தி. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலே நீர் எங்கள் நடுவிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் எங்களோடு பேசவிருக்கிற இந்த வார்த்தைகளை எங்களுடைய சூழ்நிலைகளோடு, எங்களுடைய குடும்பத்தோடு, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு நீர் பேசவிருக்கிற காரியங்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய வசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவன் எங்களுடைய சிந்தைகளை ஆண்டவரை கூர்மையாக்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை துவங்கும் போது சமாதானத்தின் தேவன், God of peace என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God of peace will crush Satan under your feet shortly என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. ஆபிரகாமினிடத்திலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது தம்மை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதாய் அவர் வெளிப்படுத்தினார். மோசே வெளிப்படுத்தும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தவில்லை, யெகோவா என்னும் நாமமுடைய கர்த்தராய் தம்மை வெளிப்படுத்தினார். நமக்கு இயேசு என்கிற நாமமுடையவராய் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. ஆமென். யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ஒசேனு, யெகோவா எலோஹிம் என்று சொல்லி அவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஓ, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னவர். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அநேகர் வந்தவர்கள் யார் என்று சொன்னால் சமாதானம் இல்லாதவர்கள். இந்த உலகத்திலே கிடைக்க பெறாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் சமாதானம். எந்த பொருளாலும், எந்த பணத்தாலும், எந்த பதவியாலும், எந்த பட்டத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் இந்த சமாதானம். இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய ஆண்டவர் மட்டுமே ஜனங்களுக்கு தர முடியும். அவரை அன்றி வேறு ஒருவராலும் நிரந்தரமான சமாதானத்தை தர முடியாது. ஆமென். உலக பிரசித்தி பெற்ற மனிதர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உலக தரத்திலே பணக்காரர்களாய் இருக்கிறவர்கள், முதலிடத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்ததில்லை, சமாதானம் என்றால் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை, தேடுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது முதலாவது அவனுடைய இருதயத்தில் கொடுக்கிறது சமாதானம். ஹல்லேலூயா. முதலாவது அவனுடைய இருதயத்தில் கொடுக்கிறது சமாதானம். பாவ பாரத்தாலே, சாப கட்டுகளாலே, ஆமென், மனம் நிறைந்த அக்கிரம சிந்தைகளினாலே மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வரும்போது அவர் முதலாவது அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இனம் புரியாத சமாதானம், சிந்தைக்கு எட்டாத சமாதானம், புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அதனுடைய வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா எத்தனை மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் சமாதானம் இல்லாமல் மரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி? அவர்களிடத்தில் பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, நல்ல வீடு வாசல்கள் இருக்கிறது, அவர்களை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஏனோ அவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. அந்த இல்லாத சமாதானத்திற்காக ஆமென் இயேசுவை தேடுகிறதை விட்டு மனிதர்கள் இன்றும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாமல்
தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிற மனிதர்கள் ஏராளம். அவர்களுடைய இறப்புகளை, அவர்களுடைய அந்த கடைசி நாளை பார்க்கும்போது மிகவும் கொடூரமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அந்த காரியத்தை குறித்து நினைக்கும் போதே நமக்கு மனம் கலங்குகிறது அல்லவா? அப்படிப்பட்ட ரீதியிலே சமாதானம் இல்லாமல் ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் உற்று பாருங்கள். அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை அருளுகிற தேவன், சமாதானத்தை உணரச் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சமாதானம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இதை கேட்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தை தருகிறவர். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறார்? மன நிம்மதியை கொடுக்கிற தேவன் என்ன செய்கிறார்? சீக்கிரமாய், இன்னும் பல வருடங்கள் கழித்தல்ல, பல மாதங்கள் கழித்தல்ல, இன்னும் ஒரு சில நாட்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்களுக்குள்ளே அவர் சாத்தானை, உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற அந்த சத்துருவை, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த சத்துருவை உங்களுடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை பாருங்க. உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. உங்கள் கால்களின் கீழே, உங்கள் கால்களின் கீழே. அவர் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம யோசிக்கும் போது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தவர்களாய், ஆண்டவர் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்தவர்களாய் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அப்படி நின்ற பொழுது ஆண்டவர் ஆதாமினிடத்தில் கேட்டார், நான் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ என்று கேட்ட பொழுது ஆதாம் கொஞ்சமும் யோசிக்காமல், நீர் என்னோடு இருக்கும்படி கொடுத்த ஸ்திரீயானவள் இதை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லி ஏவாளை கை காண்பித்து விட்டான். அப்போ ஏவாளை கை காண்பித்த உடனே ஆண்டவர் இப்போ ஆதாமை விட்டு ஏவாளினிடத்திலே போகிறார். ஏவாளினிடத்திலே போய் ஆண்டவர் கேட்கிறார், நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஏவாள் இவள் ஒன்றும் அறியாதவள் போல சர்ப்பத்தை அவள் கை காண்பித்தாள். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்று சொல்லி சர்ப்பத்தை கை காட்டினாள். இப்பொழுது ஆண்டவர் ஏவாளை விட்டு சர்ப்பத்தினிடத்தில் போகிறார். சர்ப்பத்தினிடத்தில் போய் ஆண்டவர் கேட்கும்போது சர்ப்பம் ஒண்ணுமே பேசல. சர்ப்பம் என்ன செய்யல? ஒன்றும் பேசல. ஏவாளிடத்தில் அப்படி பேசிச்சல அந்த சர்ப்பம். பிசாசு தான் உள்ள இருந்து அவ்வளோ பேசினான்ல, ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல? பேசல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை செஞ்சது நான் தான் அப்படின்னு அந்த சர்ப்பம் என்ன செய்கிறது? ஒத்துக்கொள்ளுகிறது. அப்படிதான் அது சொல்லுகிறது. அப்படி சொன்னப்போ அந்த சர்ப்பத்தினிடத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய பனிஷ்மெண்ட்டை தொடங்குறார். என்ன சொல்றாரு? அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த வார்த்தையை பாருங்க. இயேசு கிறிஸ்து, அதுதான் அவர். அவர் இயேசு கிறிஸ்து உன் தலையை என்ன செய்வார்? நசுக்குவார். இன்னும் மற்ற காரியங்கள் நிறைய கன்வர்சேஷன் அங்கே போச்சு. நமக்கு தேவையான காரியத்தில் நம்ம கவனத்தை செலுத்துவோம். அப்போ ஆண்டவர் அந்த சர்ப்பத்தின் இடத்துல சொன்ன வார்த்தை, அவர் உன் தலை என்ன செய்வார்? நசுக்குவார் என்று சொல்லி, நீ அவர் குதிகாலை என்ன செய்வாய்? நசுக்குவாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டு அவர் மற்ற காரியங்களை இங்கே பேசிவிட்டு அவர் கடந்து போகிறார். இந்த வார்த்தை, அவர் உன் தலையை நசுக்குவார் என்கிற இந்த வார்த்தை பல நூற்றாண்டுகள் கழித்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசினுடைய தலையை நசுக்கி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இந்த பூமியில ஒரு கண்ணியின் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறந்து 33.5 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து சிலுவையிலே ஆமென் இயேசு கிறிஸ்து பிசாசின் தலை என்ன செய்தார்? நசுக்கி போட்டு அவர் வெற்றி சிறந்தார். ஆனா இந்த வசனம்
இயேசு கிறிஸ்து இதை செய்த பின்பும் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே, இயேசுவின் கால்களின் கீழே இல்ல, உங்களுடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கால்களின் கீழே நசுக்கப்பட்டது உண்மைதான். அது ஒரு பெரிய ஒரு விலையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடுத்து பிசாசினுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார். ஆனால் நம் ஒவ்வொருவருடைய கால்களின் கீழும் சாத்தானை நசுக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாய் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை உங்களுடைய கால்களை கொண்டே நீங்கள் நசுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படினாலும் நம்முடைய பலத்தினாலே அதை செய்துவிட முடியாது. அதனால இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அதாவது அவர்தான் நசுக்கி போடுவார். நீங்கள் நசுக்கி போடுங்க அப்படின்னு உங்களை சொல்லவில்லை. அவர்தான் அதை செய்ய போகிறார். உங்களுடைய கால்களை பயன்படுத்தி, உங்களுடைய வாயை பயன்படுத்தி, உங்களுடைய சிந்தையை பயன்படுத்தி, உங்கள் மூலமாக உங்கள் கால்களை கொண்டே உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை ஆண்டவர் நசுக்கி போட போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஆமென். உங்கள் கால்களை கொண்டே உங்கள் சத்துருக்களை அவர் நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. சிறு குழந்தைகள் அவர்கள் படிக்கும்போது, எழுதும்போது அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தையினுடைய கைக்கு மேலே இவர்களுடைய கைகளை வைத்து அந்த பென்சிலோ அல்லது ஒரு பேனாவோ ஏதோ எழுதுகிற ஏதாவது ஒரு காரியத்தை பயன்படுத்தி அந்த கையை கொண்டு இவர்கள் என்ன செய்வார்கள்? எழுதுவார்கள். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். அனுபவம் இல்லாதவங்க அதை பார்த்திருப்பீர்கள். அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து அந்த பெற்றோர்கள் அழகாக எழுதுகிறது போல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, உங்க கால்கள் மூலமாக உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை அவர் உங்களுக்காக நசுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இது சத்துருக்களை மேற்கொள்ளுகிற காலம். ஹல்லேலூயா. அடிக்கடியாக உங்களுடைய மனதில் கொண்டு வாங்க. எத்தனை வருஷமா நீங்க போராடிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, இது சத்துருக்களை மேற்கொள்ளுகிற காலம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் மேலே நீங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிற காலம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவுக்கு மேலே ஆமென் உங்களுடைய வார்த்தைகளை உயர்த்துகிற காலம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் மேலே உங்களுடைய கால்களை வைக்கும் காலம். ஹல்லேலூயா, ஆமென். சில காலங்கள் ஆமென் சத்துருக்கள் உங்கள் மேலே ஏறி போன ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கிறது. ஏன் எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, இது சத்துருக்களை மேற்கொள்ளுகிற காலம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:40 தாவீதினுடைய வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். உங்கள் மேல் எழும்புகிறவர்களை ஆண்டவர் உங்களுக்கு கீழே இந்த நாட்களிலே மடங்க பண்ணுவார். அது என்ன ரூபத்தில் சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருந்தாலும் சரி, அது வியாதியா இருந்தாலும் பரவாயில்லை, அது பாவ அனுபவங்களா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும், மனிதர்களுடைய ரூபத்தில் இருந்தாலும், கடன் பாரம் என்கிற ரூபத்தில் இருந்தாலும், வியாதியின் ரூபத்தில் இருந்தாலும், ஆண்டவர் இந்த நாட்களிலே சத்துருக்களை மேற்கொள்ளுகிற ஒரு காலமா இந்த காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இனிமேல் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எதிரடையாக கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் கால்களின் மூலமாகவே அவர்களுடைய தலைகளை ஆண்டவர் நசுக்கி போட அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய தலையின் மேலே அவனுடைய கால்கள் இருந்தது உண்மை. உங்க மேல அவனுடைய ஆதிக்கம் இருந்தது உண்மை. உங்க மேல அவனுடைய வல்லமைகள் இருந்தது உண்மை. ஆனா இந்த நாட்களில் ஆண்டவர் சத்துருவுக்கு மேல ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை தருகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
ஆண்டவர். ஸோ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யுத்தத்திற்கு என்னை பலத்தால் இடைகட்டி, எனக்கு அவர் சப்போர்ட் பண்றாரு, பலத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ணி என் மேல் எழும்பினவர்களை என் கீழே ஆண்டவர் என்ன செய்கிறார்? மடங்க பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை உங்க கீழே மடங்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். பரிசுத்த வேதாகம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொல்லி, அதாவது சத்ருவானவன் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். பிசாசானவன் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை எல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது அதன் மூலமாகவே அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு அவனுடைய நினைவுகளை கூட ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதுதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய மகத்துவம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். பாருங்க, இன்னொரு தடவை வாசிக்கலாம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். அர்த்தம் என்ன? இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஏறக்குறைய 430 வருடங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்து இப்பொழுது அங்கே இருந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்கள் வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். அப்படி கொண்டு வரப்படும் போது சத்ருவானவன் சொன்ன வார்த்தையை தான் மோசே தீர்க்க தரிசனமாய் பாடலாக பாடுகிறார். இந்த காரியம் நடக்கும்போது என்னென்னலாம் சத்ரு சொன்னா பாருங்க. தொடருவேன் அப்படின்னு சொல்றான், பிடிப்பேன் அப்படி சொல்றான், கொள்ளையாடி பங்கிடுவேன், இந்த ஜனங்களை நான் தொடர்ந்து வருவேன், இவங்க எங்க போனாலும் நான் தொடர்ந்து வருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான் என்பதா எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, சத்ரு பாருங்க, இந்த ஜனங்கள் இத்தனை வருஷ காலம் அடிமைத்தனத்தில் இருந்து எப்படியாகிலும் தப்பித்த ஆண்டவருடைய கிருபையினால அவருடைய பலத்த கையினால வெளியே கொண்டு போகப்படுகிற அந்த நேரத்தில் சத்துரு சொல்றான், இவங்க போனா கூட இவங்களை தொடர்ந்து நான் வருவேன், இவங்க எங்க போனாலும் இவங்களை நான் தொடர்ந்து வருவேன். அவர்கள் அந்த இடத்துல அடிமைத்தனம் வேண்டாம் என்று சொல்லித்தான் அந்த இடத்திலிருந்து வருகிறார்கள். மிகவும் அடிமைத்தனப்பட்டு அவர்கள் கிடந்தார்கள், அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஒரு மிருகத்தை போட்டு அடிப்பது போல அந்த ஜனங்களை எகிப்தியர்கள் அடித்து கொண்டிருந்தார்கள், தேவனுடைய பிள்ளைகளை. அந்த அடியிலிருந்து இவர்கள் வெளியே வரும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினாலே, அவருடைய நினைப்பினாலே, அவருடைய கிருபையினாலே இவர்கள் வெளியே வரும்போது சத்ரு சொல்றான், இவங்க போனா கூட இவங்களை நான் தொடர்ந்து போவேன், இவங்க பின்னாடி போய் இவங்களை எப்படியாவது நான் இவங்களை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போவேன் அப்படின்னு சொல்லுகிறான். தொடருவேன் அப்படின்னு சொல்லுகிறான் சத்ரு, தொடருவேன் அப்படின்னு சொல்லுகிறான் சத்ரு. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது, எகிப்தை விட்டு வெளியே வரும்போது பார்வோனும் அவனுடைய சேனைகளும் குதிரை ரதங்களோடு அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். பாருங்க, பிசாசு எப்பவுமே மனிதர்களை பயன்படுத்தி கிரியை செய்வான். யோபு புத்தகத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். யோபு வைத்திருந்த சம்பத்தை எல்லாம் அழிப்பதற்கு அவன் மனிதர்களை பயன்படுத்துகிறது அங்க பார்க்கிறோம். அதே போல இங்கே பார்வோனை அவன் எழுப்பி விடுகிறான். இந்த ஜனங்களை எப்படி நீ போக விட்ட, இவர்களை பின் தொடர்ந்து போ அப்படின்னு சொல்லி அவர்களை தொடர வைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் இத்தனை வருடம் கழித்து அந்த இடத்திலிருந்து விமோச்சனம் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் நிம்மதியாக வெளியே வந்த பாடு இல்லை. இங்கே பின்னாக திரும்பி பார்த்தால் ஒரு பெரிய கூட்டம், பார்வோனும் அவனுடைய சேனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தில் பெரிய பழகினவர்கள் அல்ல, அவர்களுக்கு பயம். ஐயோ, இவர்கள் தொடர்ந்து வருகிறார்களே, நம்முடைய ஜீவன் என்ன ஆகும், நம்முடைய சூழ்நிலைகள் என்ன ஆகும், நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆவார்கள் என்று சொல்லி இவர்கள் கதற ஆரம்பித்தார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், அநேக வார்த்தைகள்
பாஷையில் பேச ஆரம்பித்தார்கள். சத்துரு சொன்னா நான் தொடருவேன். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் சில சுபாவங்களை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கும் போது அந்த சுபாவங்கள் உங்களை பின்தொடர்கிறதை பார்க்கிறோம். ஆமென். வியாதியை விட்டு நீங்கள் எப்படியோ ஆண்டவரிடத்தில் வாக்குத்தத்தத்தை பெற்று வெளியே வர முயற்சிக்கும் போது சத்ருவானவன் பின்தொடர்ந்து வருகிறத பார்க்கிறோம். அவன் எப்பொழுதுமே சொல்லுகிற வார்த்தை நான் பின்தொடருவேன் அப்படின்னு சத்துரு சொல்வான். என்ன நடந்தாலும் சரி, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இது சத்ருவை நீங்கள் மேற்கொள்ளுகிற காலம். அப்போ இந்த பிசாசினுடைய இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றி நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் சத்ருவை மேற்கொள்ளும் போது அவனுடைய திட்டங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு தேசமும் இன்னொரு தேசமும் அவர்கள் சண்டையிடும் போது, ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், சண்டையிடும் பொழுது அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று சொல்லி இரண்டு நாடுகளும் அறிந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் வைத்திருக்கிறதான ஆயுதங்கள் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் கூட அறிந்து வைத்திருப்பார்கள். அப்போ எதிரியினுடைய திட்டங்கள் நமக்கு தெரியணும், அவன் என்ன செய்கிறான் என்பதை. அதனாலதான் பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வளவு தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறான், அவனுடைய திட்டங்கள் எல்லாம் என்ன என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய நாம் எப்படி போய் அந்த காரியங்களை எல்லாம் கொள்ளையிட முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சத்ருவினுடைய திட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அவன் உங்களுக்கு விரோதமாக தொடர்ந்து வருவான். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிடிப்பேன் என்று அவன் சொன்னான். தொடருவேன், அடுத்து என்ன வார்த்தை? பிடிப்பேன். எப்படியாவது இவர்களை பிடிப்பேன், இவர்களை பிடித்து விடுவேன் என்று சொல்லி சத்ருவானவன் சொல்லுவான். நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன்னை நான் பிடிப்பேன் அப்படின்னு தான் சத்ருவானவன். அவனுடைய திட்டம் அதுதான். உங்களுடைய எதிராளியினுடைய திட்டத்தை பாருங்க, இதுதான் அவனுடைய திட்டம். இந்த வார்த்தைகளை நல்ல கவனமாக கவனிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற வெற்றியை பற்றி இந்த வசனங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்க போகிறீர்கள். பாருங்க, தொடர்கிறதோடு மட்டுமல்ல, அவன் என்ன சொல்லுகிறான்? பிடிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறான். நான் தொடருவேன், பிடிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறான். சத்ருவானவன் நிறைய நேரங்களில் பயப்படக்கூடிய காரியங்களை நம்முடைய சிந்தைகளில் விதைப்பான். பயப்படத்தக்க காரியங்களை, நமக்கு எதை சொன்னா பயம் வருமோ அந்த காரியங்களை சத்ரு நம்முடைய சிந்தைகள் என்ன செய்வான்? விதைப்பான். இது அவனுடைய ஒரு பொல்லாத திட்டங்கள்ல ஒன்று. அவன் பயத்தை விதைக்கிறது. நீங்க நல்லா படிச்சு ப்ரிப்பேர் ஆகி ஒரு இன்டர்வியூல போய் ரெடியா நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கேட்க போகிற எல்லா கேள்விகளுக்கும் சரியாக நீங்கள் பதில் கொடுக்க போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு ஸ்பிரிட், ஒரு பயத்தின் ஆவி உங்களுக்குள்ள வரும். அது எங்கிருந்து உங்களுக்குள்ள நுழையுதுன்னே தெரியாது. நல்ல ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த உங்களுடைய மனநிலையை இந்த பயம் என்ன செய்யும்? கெடுத்து போடும். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், சத்ருவினால் வருகிற பயத்துக்கு அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பயம் எங்கிருந்து வருகிறது? சத்ருவினிடத்திலிருந்து வருகிறது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களுடைய சிந்தையில் பிசாசானவன் பேசுவான். அதனால தான் கர்த்தருடைய வசனத்தினால நம்முடைய சிந்தையை நிரப்ப வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினால, விசுவாச வார்த்தைகளினால் நம்முடைய சிந்தைகள் நிரப்பப்பட வேண்டும். அப்போதான் பிசாசினுடைய திட்டங்களை மேற்கொள்ள முடியும். இந்த இடத்துல அவன் சொல்றான், நான் பிடிப்பேன், நான் பிடிப்பேன். தொடர்கிறதோடு மட்டுமல்ல, இவர்களை பிடிப்பேன் என்று சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகள் அப்படியே நடக்கும். பாருங்க, அவன் சொன்னானா தொடருவேன் பிடிப்பேன் அப்படின்னு சொன்னானா, அதே போல பார்வோனும் அவனுடைய சேனை அதிபதிகள் எல்லாரும், சேனைகள் எல்லாம் ரதங்களோடும் குதிரைகளோடும் ஆர்ப்பரிப்போட இவங்க பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கத்தில். இவர்கள் மரண ஓலம் இடுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஐயோ இப்படி நடந்து விட்டதே. மோசேயின் இடத்துல போகிறார்கள், எங்களை பேசாம அங்கே இருக்க விட்டுருக்கலாமே, ஏன் எங்களை இங்கே கொண்டு வந்து இந்த வனாந்தரத்தில் யாரும் இல்லாத இடத்துல எங்களை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் மோசேயின் இடத்துல கேட்கிறார்கள். அப்படி ஒரு நெருக்கம். சில நேரம் பிசாசு உங்களிடத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளை நினைப்பூட்டும் போது சூழ்நிலைகள் கூட அப்படியே இருக்கிறது போல உங்களுக்கு காணப்படும். அப்போ அந்த வார்த்தைகளும் சூழ்நிலைகளும் ஒன்றாக இருப்பது போல உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பணும். ஆனாலும் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையை மட்டும்தான் தேவ பிள்ளைகள் நம்ப வேண்டும். உங்களுடைய சிந்தையில் வருகிற எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜீரணிக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. பிசாசு எப்பவுமே எதிர்மறையான காரியங்களை தான் உங்களுடைய சிந்தையில் கொடுப்பான். நெகட்டிவ் தாட்ஸ், அதை தான் உங்களுடைய சிந்தைகளை பிசாசு எப்பொழுதும் கொடுப்பான். பிசாசு ஒரு நாளும் நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல மாட்டான், நேர்மறையான காரியங்களை சொல்ல மாட்டான், வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட மாட்டான். ஆமென். கர்த்தர் தான் உங்களுக்கு வசனத்தை நினைப்பூட்டுவார். கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதுமே பயத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். பயத்தின் ஆவி அவரிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஆமென். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பயம் வரவே வராது. நீங்க எப்பவும் அவரை துதித்துக் கொண்டே இருப்பீர்கள். அவன் சொல்லுகிறான், நான் தொடருவேன், நான் பிடிப்பேன். அப்ப சூழ்நிலையில் கூட சில நேரம் அதுக்கு சாதகமாக இருப்பது போல காணப்படலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலேயே இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். நான் ஏற்கனவே சொன்னது போல இது என்ன காலம்? சத்துருவை மேற்கொள்ளுகிற காலம், பிசாசை மேற்கொள்ளுகிற காலம். உங்களுக்கு விரோதமாக வந்த சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திராணியை விட பெரிய, உங்களுடைய பலத்தை பார்க்கிலும் மிஞ்சின பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாளிலே அவர்களை மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுகிறான், கொள்ளையாடி பங்கிடுவேன். அவனுடைய வார்த்தையை பாருங்க, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். பிசாசு எப்பவுமே ஒரு மனுஷன்ட்ட வரும்போது 3 விஷயம்தான் அவன்கிட்ட ரொம்ப முக்கியமாக இருக்கும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான்? வரவே மாட்டான். திருடன் எதுக்கு வர்றான்? திருட வர்றான், கொல்ல வர்றான், அழிக்க வர்றான். இந்த திருடுதல் அப்படின்னா பிசாசு உங்களிடத்துல வந்து எதை திருட போறான் அப்படின்னு தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களிடத்திலிருந்து திருடும்படி அவன் வருவான். பிசாசு எதை திருட வர்றான்? உங்கள் மேல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை அவன் உங்களை விட்டு திருடும்படி அவன் என்ன செய்வான்? வருவான். இதை பற்றின விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் விதைக்கிறவனை பற்றின உவமையிலே இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பார். சில விதைகள் கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அந்த விதை உள்ள போய் வளர முடியாம இருக்கிறதுனால ஆகாயத்து பட்சிகள் வந்து அதை பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்லி அங்கு இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பார். இந்த ஆகாயத்து பட்சிகளை சாத்தான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டி சொல்லி இருப்பார். இந்த சாத்தான் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த காய்ந்த நிலத்தில் விழுந்த அந்த விதையை அவன் பறித்து கொண்டு போகிறான், திருடி கொண்டு போகிறான். இந்த வசனம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தா, இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தில் இருந்தா, இந்த வசனம் விளைந்து பெரிய பலன் கொடுக்க ஆரம்பித்து விடும் என்று சொல்லி அவன் வசனத்தை திருடுகிறவன். உங்களுக்காக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை திருடுகிறவன். ஆனா வசனத்துக்கு இருக்கிற ஒரு வல்லமை தெரியுமா? அது அழிந்தே போகாது. உங்களை விட்டு எடுத்துட்டு போனாலும் அது உங்களுக்குரியது தான். உங்களுக்கு கொடுத்தது யாருக்குரியது தான்? உங்களுக்குரியது தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் யாருக்குரியது? உங்களுக்குரியது. அவன் அதை வைத்து கொண்டா கூட அதை பிரயோஜனப்படுத்த முடியாது. அதை என்ன செய்ய முடியாது? பிரயோஜனப்படுத்த முடியாது. நீங்க கவனித்து பாருங்கள், தாவீது கோலியாத்தை மேற்கொள்ள போவதற்கு முன்னாக சவுலிடத்தில் பேசும்போது அவன் சொன்னான், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. இந்த மிருகம் வந்து, இந்த சிங்கம் வந்து என்ன செஞ்சுச்சான்? தாவீதினுடைய ஆட்டு கிடை இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒரு ஆட்டை அது தூக்கிட்டு போயிருச்சு, அந்த ஆட்டை சிங்கம். இப்போ தாவீது என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அந்த சிங்கத்துக்கு பின்னாகவே ஓடி போய் அந்த ஆட்டை அதனுடைய பற்களுக்கு தப்புவித்தேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம அங்கே வாசிக்கிறோம். சிங்கத்தின் பல்லுக்குள்ள அகப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி எப்படிங்க தப்பிக்க முடியும்? ஆனால் தாவீது சொல்ற வார்த்தையை பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியை உம்முடைய அடியன் போய் என்ன செய்தேன் அப்படின்னா, அதனுடைய பற்களுக்கு அதை நான் தப்புவித்தேன், உயிரோட கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றார். அந்த சிங்கத்தையும் கொன்று போட்டாராம். சிங்கத்தை கொன்று இவனுடைய ஆட்டை தன்னுடைய பக்கமாய் அவர் கொண்டு வந்து விட்டார் உயிரோடே. இந்த ஆடு கர்த்தருடைய வசனத்தை காண்பிக்கிறது. பாருங்க, அது எவ்வளவுதான் பிசாசினுடைய பற்களுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாலும் அது உங்களுடையது தான். உங்களை விட்டு அந்த வசனத்தை தூரம் கொண்டு போக முடியுமே ஒழிய அதை அழிக்க முடியாது. நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ண துவங்கினால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் மறுபடியும் உங்களுடைய கையில கொண்டு வருவார். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களுடைய கரத்துல கொண்டு வருவார். அப்ப என்ன சொல்றான் அவன்? கொள்ளையாடி பங்கிடுவேன், நான் அதை திருடுவேன் அப்படின்னு அவன் சத்துரு சொல்லுகிறான். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்லுகிறான். அடுத்ததாக சொல்லுகிறான், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தி ஆகும். நான் என்ன நினைச்சேனோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு. சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில அவன் ஒரு ஆசை வச்சிருக்கான், இவங்களை இப்படி அழிச்சிடணும். அவனுடைய ஆசை நன்மையாகவா இருக்க போகிறது? 100% இல்லை. ஆனால் அவன் சொல்றான், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். அதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில சத்ருவினுடைய இஷ்டம் அது நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். சம்பந்தம் இல்லாத விபத்துகள்,
சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள், சம்பந்தம் இல்லாத காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். தெரிஞ்சு கொள்ளணும், ஆமென், இது சத்ருவினுடைய காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்றான். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். அதனால தான் வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது சங்கீதம் 2வது வசனத்தில் கர்த்தர் 41:2 கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீர் அவனை சத்ருவினுடைய இஷ்டத்திற்கு அவனை ஒப்புக்கொடீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் இந்த டிஸ்கவரி சேனல்ஸில் அல்லது அனிமல் பிளான்ட்டில் அப்படி நம்ம சில காரியங்களை பார்க்கும்போது சிறிய பிராணிகளை அந்த ஹேனாஸ்லாம் சேர்ந்து அதை அப்படியே பிச்சு பங்கிடுகிறத பார்க்கும்போது ஐயோ ரொம்ப வருத்தமாக இருக்கும், ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அந்த சிறிய பிராணியை சிங்கங்களோ புலிகளோ அப்படி சேர்ந்து அப்படி ஒரு மாதிரி பிச்சு அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அதனுடைய ஆசைகளை அந்த சிறிய பிராணியின் இடத்துல அது என்ன செய்யும்? நிறைவேற்றும். அதே போல சத்துரு சொல்றான், என் ஆசை அவர்களிடத்தில் நிறைவேறும், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் அப்படின்னு பகைங்கன்னு சொல்றான். சத்துரு சொல்றான். இன்னைக்கு அவனுடைய ஆசை என்னவா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், ஆமென், கர்த்தருடைய இஷ்டத்தை தவிர, அவருடைய சித்தத்தை தவிர ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறாது. ஹல்லேலூயா, ஆமென். சத்துருவினுடைய இஷ்டத்துக்கு உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, சத்ருவினுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார், சத்ருவினுடைய விருப்பத்திற்கு ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, அவர் என்னுடைய தேவன். அது மட்டுமல்ல, என் பட்டயத்தை உருவுவேன். சத்ரு சொல்றான் பாருங்க, என் பட்டயத்தை உருவுவேன். அடுத்ததாக என் கை அவர்களை சங்கரிக்கும் அப்படின்னு சொல்றான். என் கை அவர்களை சங்கரிக்கும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ரு இப்படித்தான் எழும்புவான். இப்படிப்பட்ட வார்த்தையை தான் உங்களுக்குள்ள பேசுவான். நிறைய நேரத்தில் நீங்க அவனுடைய வார்த்தைகள் எது அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த ஒரு வசனத்தை புரிந்து கொண்டா போதும். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், உன்னை நான் விடவே மாட்டேன். எதிர்மறையான காரியத்தை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கானா அது சத்ருவினுடைய வார்த்தை. அடுத்ததாக அவன் சொன்ன வார்த்தை, என் கை அவர்களை சங்கரிக்கும், என் கை அவர்களை சங்கரிக்கும். சத்ரு சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? என் கை அவர்களை சங்கரிக்கும், அவர்களை அழித்துவிடும், அவர்களை நிம்மதியாக இருக்க விடாது, அவர்களை துரத்தும், அவர்களை பிடிக்கும், என் ஆசைகளை அவர்கள் மேல் நிறைவேற்றும், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று சொல்லி பகைஞன் சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ரு இப்படித்தான் எழும்பிக் கொண்டிருக்கிறான். இதுதான் சத்ரு உடைய நோக்கமாய் இருக்கிறது. அவன் திருட, அழிக்க, கொள்ள வருகிறான். ஆனால் இப்பொழுது நான் ஒரு ரகசியத்தை உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். என்ன ரகசியம் தெரியுமா? அவன் என்ன திட்டம் போட்டிருந்தாலும் அவன் அறியாத வழியிலே ஆண்டவர் உங்களை நடத்த உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் என்ன திட்டம் போட்டிருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்துக்குள்ளே அவர்கள் அழித்து அவர்களை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு திட்டம் வைத்திருந்தானே. ஆனால் அவனுக்கு கூட தெரியாத ஒரு வழியில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார். செங்கடலுக்குள்ள வழி இருந்தது, மோசேக்கு தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, பார்வோனுக்கு தெரியாது, பார்வோனை இயக்கின பிசாசுக்கும் தெரியாது. ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிற வழி எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம போகிற வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாட்டினாலும் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோமே, நான் போகிற அந்த பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு தெரியாம இருக்கலாம் நான் போகிற பாதை, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நீங்க போகிற பாதை. நாளைக்கு ஆண்டவர் உங்களுக்கு திறக்க போகிற அந்த பெரிய வாசல் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்தவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், முன் குறித்தவர், அவருக்கு அந்த பாதை தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரங்கள் ஆண்டவர் சில காரியங்களை மறைச்சு வைக்கிறது நல்லது தான். சில காரியங்களை நம்மகிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லது தான். யோசேப்பிட்ட ஆண்டவர் அவன் எப்படி உயர்வான் என்று சொன்னாரே தவிர அவனுக்கு தரிசனம் காண்பித்தார். கதிர்கள் எல்லாம் குனிந்து நின்றது, இவனுடைய கதிர்கள் நிமிர்ந்து நின்றது. எல்லாமே ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தில் காண்பித்தார். எல்லாமே ஆண்டவர் அவன் உயர்வை பற்றினது. ஆனால் போத்திபாரினுடைய வீட்டு அனுபவத்தை சொல்லல.
அவனுடைய சகோதரர்கள் அவனை ஏமாற்றி குழியில் தூக்கி போடுவாங்களே, அதை சொல்லலை. ஆமென். சிறைச்சாலையின் அனுபவத்தை சொல்லலை, தனிமையை சொல்லலை, கண்ணீரை சொல்லலை. ஒருவேளை அதெல்லாம் சொல்லியிருந்தார்னா யோசேப்பு நல்லா ஜெபம் பண்ணுறவன் வேற, நல்லா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஆளை விடுங்க, என்னைய விட்டா போதும் அப்படின்னு ஒரு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சில வழிகளை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றதில்லை. ஆண்டவர் மோசேக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், தம்முடைய வழிகளை ஆண்டவர் தெரிய பண்ணினார். மோசேக்கு சொன்னார். எப்போ அப்படின்னா அந்த இடத்துல வரும்போது தான் சொன்னார். செங்கடலுக்கு முன்னாகவே ஆண்டவர் அவன்கிட்ட சொல்ல, செங்கடலுடைய கரையில் நிற்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் செங்கடல் தான் இருக்கு, இன்னொரு பக்கம் அங்கே பார்வோனும் சேனைகளும் துரத்தி வருகிறார்கள். அழித்து இவர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஒரு புது ஒரு வழியை திறக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வழி சத்துருவுக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியாது. ஆமென். ஆண்டவர் இப்படி ஒரு வழியை தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார் என்பது சத்துருவுக்கு துளியும் தெரியாது. அப்படி அறியாத வழிகளில் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இது சத்துருவை மேற்கொள்ளுகிற காலம் மட்டுமல்ல, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த புதிய பாதையில் நீங்கள் பயணம் செய்கிற நாட்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கிறவங்க நல்ல வாய்களை திறந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவர் எனக்காக ஒரு புதிய பாதையை திறக்கிறார், அந்த புதிய பாதையில் என்னை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க போகிற அந்த புதிய பாதை இருக்கு பாருங்க, அந்த பாதையில் சத்துரு உங்களை பின்பற்றி வர விரும்புவான். ஏன்னா எப்படியாவது உங்களை அழிக்கணும், உங்களை பின்தொடரி உங்களை ஏதாவது செய்யணுன்றதான் அவனுடைய நோக்கமாக இருக்கு. அப்போ ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிற அந்த பாதையினூடாய் அவனும் வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவான். இல்லை, அவனும் உள்ள என்ன செய்வான், வருவான். பார்வோன் அவனுடைய சேனைகளை, இந்த ஜனங்களை இந்த பாதையில் போகிறாங்கன்னா நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த செங்கடலுக்கு நடுவில் திறக்கப்பட்ட, கர்த்தரால் திறக்கப்பட்ட அந்த பாதைக்குள்ளே வந்தாங்கல்ல. ஆண்டவர் வர்ற வரைக்கும் அமைதியாக இருந்தார். வந்த உடனே இந்த ரெண்டு பக்கம் உயர்ந்து நிற்கிற இந்த தண்ணீர் அப்படியே அவர்களை மூடி போட்டது. என்ன புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பாதையை திறக்கும் போது அது உங்களுக்கு ராஜ பாதை, உங்களை துரத்தி வருகிற சத்துருக்களுக்கு அது அழிவின் பாதை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பாதையை திறக்கும் போது அது உங்களுக்கு ராஜ பாதை, உங்களை துரத்தி வருகிற உங்களுடைய எதிரிகளுக்கு அது அழிவின் பாதை. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அவங்களை எங்க வச்சு என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்கு தூக்குமரம் ஆயத்தம் பண்ணும்போது கூட ஆண்டவர் அமைதியாகத்தானே இருந்தார். ஆமான் தூக்குமரத்தை ஆயத்தம் பண்ணினானே, அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? எதுவும் சொன்னாரா? இல்ல, அமைதியா இருந்தார். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நீ செய் மகனே, நீ நல்லா தூக்கு மரத்தை செய், நல்லா உயரமா செய், நாளைக்கு இதே தூக்கு மரத்தில் நீ தான் கிடப்ப. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் வல்லமையில் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்துருக்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டது போதும், என்னுடைய போராட்டங்கள் இப்படி இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட்டது போதும். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள உங்களுடைய கரங்களில் இருக்கிற விரல்களை பாருங்க. ஆமென். உங்களுடைய விரல்கள் எண்ணத்தக்க ஒரு சில நாட்களிலே ஆண்டவர் சத்துருவை உங்களுடைய கால்களின் கீழே நசுக்கி போட்டு, ஆமென், சமாதானத்தின் தேவன் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த பிரசங்கத்தினுடைய முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். என்ன தெரியுமா? இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள, சாத்தானை மேற்கொள்ள, பிசாசினுடைய வார்த்தைகளை மேற்கொள்ள மோசே செய்தது என்ன? மோசே செய்தது என்ன? ஏதோ ஒரு காரியத்தை மோசே செய்திருக்கிறார். அதனால தான் இது பிரசங்கத்தினுடைய முக்கியமான காரியம். இப்போ நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்துருக்களை மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்றத இந்த வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ மோசே என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகம் 14:13 வாசிக்கலாமா? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யாத்திராகம் 14:14 அடுத்த வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு.
இந்த 3 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். வெறும் மனப்பாடம் பண்ணுகிறதுக்கு மட்டும் இல்லை, கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்கள் அவ்வளவு இருக்கிறது. இப்போ பாருங்க, மோசேக்கு இன்னும் செங்கடலை கடக்கலை. அதுக்கு முன்னாக இருந்து ஜனங்கள் எல்லாம் வந்து மோசேயை போட்டு நெருக்கிறாங்க. இன்னைக்கு அவ்வளோதான், நாங்கள் முடிஞ்சு போக போகிறோம், நாங்கள் அழிந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி மோசேயை நெருக்கிறாங்க. அப்போ மோசே சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு, அந்த வார்த்தையை பாருங்க, இன்றைக்கு, எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கு, இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். திரும்ப, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க, மோசே சொல்லும்போது சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். விசுவாச வார்த்தையை பேசுகிறார். சத்ருவை மேற்கொள்றதுக்கு என்ன செய்கிறார்? விசுவாச வார்த்தையை பேசுகிறார். அடுத்த பகுதி, அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற இந்த பிரசங்கத்தினுடைய பார்ட் 2 அதை பற்றி தான் இருக்க போகிறது. என்னன்னா, விசுவாசத்தினால பிசாசை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்று அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை என்ன செய்யுங்க, பாருங்கள். விசுவாசத்துக்கு என்னைக்குமே நாளைக்கு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. விசுவாசம் அப்படின்னா அது இன்னைக்கு, இப்போ, அதுதான் விசுவாசம். விசுவாசத்துக்கு வந்து கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. விசுவாசத்துக்கு ஒரே ஒரு காலம், விசுவாசத்துக்கு நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசமானது நம்பப்படுகிற, இப்போ நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவையினுடைய நிச்சயமா இருக்கிறது, இப்போ இருக்கிறது. அதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வந்து ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்போ, இனி இல்லை, இப்போ எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்போவே எங்களை தப்புவிப்பார். எப்போவுமே உங்களுடைய விசுவாசத்தில் இந்த நிகழ்காலம் தான் இருக்கணும். நிகழ்காலம் இருந்தால் தான் இந்த விசுவாசத்துக்கு விசுவாசம்னு பேர். இல்லைன்னா கடந்த காலத்துக்கு போயிருச்சுன்னா அது இறந்த விசுவாசம். எதிர்காலத்தில் இருந்துச்சுன்னா அது நம்பிக்கை, அது விசுவாசம். அப்போ விசுவாசம் என்பது நிகழ்காலம் சம்பந்தப்பட்டது. அப்போ மோசே சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற இரட்சிப்பை பாருங்க. அப்புறம் திரும்ப சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். வேதத்தில் இந்த இன்றைக்கு அப்படின்ற வார்த்தை இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி வாசிக்கணும். நெகேமியா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்லி ஜெபம் பண்ணுவார், இன்றைக்கு உம்முடைய அடியானுடைய காரியத்தை சித்திக்க பண்ணி, உம்முடைய அடியானுக்கு இந்த ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணியறலும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபத்தில் இன்றைக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் வாசித்து பாருங்க நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில். அப்போ நெகேமியா என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, எருசலேமினுடைய தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தியை அங்கே போனவங்க பார்த்துட்டு வந்து இங்கே சிறையிருப்பில் இருக்கிற இந்த ஜனங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நெகேமியாட்ட சொல்கிறாங்க, நெகேமியா சிறையிருப்பில் தான் இருக்கிறாரு. அப்படி சொன்ன உடனே நெகேமியா உட்கார்ந்து உபவாசம் பண்ணி அழுகிறாரு. அழுதுட்டு ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கை இடுறாரு. பாவ அறிக்கை இட்டுட்டு சொல்கிறாரு, இன்றைக்கு எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க, இன்றைக்கு இப்படி தயவு கிடைக்க பண்ணுங்கன்னு பல நாள் சொல்லி ஜெபம். இன்றைக்கு 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 உங்களுடைய ஜெபம் எல்லாம் இன்றைக்குன்னு மாறட்டும். இன்னைக்கு இதை செய்யுங்கப்பா, இன்னைக்கு செய்யுங்கப்பா, இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றிப்பா, இப்படி ஜெபம் பண்ணுங்க. சோ பல நாட்கள் இன்றைக்கு இன்றைக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. ஒரு நாள் அந்த ராஜா இவன் என்ன ஜெபம் பண்ணிட்டு போனானோ அதே போல இன்றைக்கு அப்படின்ற அந்த வார்த்தையின்படியே அந்த நாளில் செய்து முடித்தார். கர்த்தர் நல்லவர். சோ இன்றைக்கு அப்படின்னு வேதத்தில் போட்டிருந்தால கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. சோ மோசே சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்க பாருங்க. இன்றைக்கு நீங்க காண்கிற இந்த எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லல. அடுத்த வசனத்தை பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்லாம் மோசே சொல்லிட்டார்.
2 வசனம், 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 2 வசனத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக விசுவாச வார்த்தையை, இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் பாதை இல்லை, செங்கடல் முன்னாக இருக்கு, போக முடியாது, பின்புறத்தில் பார்வோனுடைய சேனைகளும் துரத்தி வருது, இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் ஒரு தேவ மனுஷன் வாய் திறந்து விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறான். தேவனை பற்றி, தேவன் மேல் உள்ள நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லுகிறான். அப்படி அந்த ஜனங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நடந்த விஷயம் என்ன தெரியுமா? 15வது வசனத்தை வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, 13ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனத்திலையும் மோசே ஆண்டவரிடத்தில் பேசல. மோசே யாரிடத்தில் பேசல? ஆண்டவரிடத்தில் பேசல. யார்கிட்ட தான் பேசுறாரு? ஜனங்கள்கிட்ட தான் பேசுறாரு. என்ன வார்த்தையை பேசுறாரு? விசுவாச வார்த்தையை பேசுறாரு. அப்படி விசுவாச வார்த்தையை பேசும்போது யார் குறுக்கிடுகிறா பாருங்க? ஆண்டவர் குறுக்கிடுறார். யார் குறுக்கிடுறா? யார் குறுக்கிடுறா? ஆண்டவர் குறுக்கிடுறாரு. இப்போ பாருங்க, நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ தனியாக ஒரு இடத்துல ஒரு காஃபி குடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இதையெல்லாம் உங்களுக்கு செய்வார், இப்படியெல்லாம் உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் குறுக்கிடுகிறார். நான் உங்கள்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலை, அவர்கிட்ட எதுவும் சொல்லலை. இப்போ ஆண்டவர் என்னிடத்தில் குறுக்கிட்டு சொல்றாரு, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு சொல்றாரு. நான் உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் என்ன செய்யறார்? குறுக்கிட்டு வந்து சொல்றார், மோசே நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு வர்றார். மோசே ஆண்டவரிடத்தில் பேசல, மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கல, மோசே ஜனங்களிடத்தில் தான் பேசினாரு, மோசே ஜனங்களிடத்தில் தான் விசுவாச வார்த்தையை சொன்னாரு. ஆனா ஆண்டவர் குறுக்கிடுகிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க விசுவாச வார்த்தையை பேசுனீங்கன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட பேசலைனா கூட அவர் கிரியை செய்துக்கிட்டு தான் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்துக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னு சொன்னா நீங்க அவரை பற்றி பேசுகிறீங்க. ஹல்லேலூயா. மோசே வேற ஒன்னு சொல்லல, மோசே ஆண்டவரை பத்தி தான் சொன்னா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள்னு அவருடைய நாமத்தை உயர்த்தி சொன்னா. இக்கட்டு, நெருக்கம், சஞ்சலம், போராட்டம், சிலர் கல்லை எடுத்து கொள்றதுக்கு நிக்கிறாங்க, சிலர் மோசைட்ட போராடுறாங்க. எல்லா பக்கத்துல இக்கட்டுல இருக்கிற இந்த மனுஷன் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துறான் பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு குறுக்கிடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் விசுவாச வார்த்தையை பேசுகிறவர்கள் ஆனால், ஆமென், நீங்க தான் சத்துருவை ஜெயிக்கிறவர்கள், நீங்க தான் சத்துருவை மேற்கொள்ளுகிறவர்கள். நீங்க விசுவாச வார்த்தை பேசணும். ஹல்லேலூயா. எப்படினா பிசாசை மேற்கொள்ளுது? விசுவாச வார்த்தையை பேசுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, உங்க பெற்றோர்கள்ட்ட பேசுங்க, உங்க கணவன்கிட்ட பேசுங்க, உங்க மனைவிட்ட பேசுங்க, வீடுகளில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட பேசுங்க. ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. எங்க ஆண்டவர் நல்லவர், எங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்க சொல்லுங்க. நீங்க அவர்கிட்ட கேட்க வேணாம், அவர் உங்க வாழ்க்கையில குறுக்கிடுவார். ஹல்லேலூயா. மோசே ஜெபிக்கல, மோசே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணல, முட்டிங்கால் போடல, ஏதோ ஒரு காரியம்லாம் செய்யல. மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தார். அவர் ஜஸ்ட் சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறதை பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறது. இந்த மாதிரி நேரத்தில் இப்படி விசுவாச வார்த்தையை பேசுறது ஒன்றும் அவ்வளோ எளிது அல்ல. ஆனால் பேசுகிறார். அப்படி பேசும்போது ஆண்டவர் மோசேக்கு குறுக்கிடுறாரு, அந்த ஜனங்களுக்கு குறுக்கிடல. மோசேக்கு குறுக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், மோசேக்கு குறுக்கிட்டு சொல்றாரு, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஏன்பா என்னிடத்துல முறையிடுற? இவன் போய் சொல்லவே இல்லை, இவன் ஜெபிக்கவே இல்லை, இவன் விசுவாச வார்த்தையை தான் சொன்னான். இவன் விசுவாச வார்த்தையை சொன்னதை பரலோகம் ஜெபம் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டது. நீங்க விசுவாச வார்த்தை சொன்னீங்கன்னா பரலோகம் ஜெபம் என்கிற கணக்கில் எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தை பேசுங்க. ஆண்டவர் இதை செய்வார்னு சொல்லுங்க. ஆண்டவர், மோசேக்கே தெரியாது, மோசேக்கு ஆண்டவர் கடலை பிளக்க போகிறார் என்று தெரியாது. மோசேக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், கடல் பக்கத்தில் போ அப்படின்னு சொன்னாரே தவிர கடலுக்குள்ள போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. கடல் பக்கத்தில் போ, அந்த வனாந்தரத்தில் வழியா வேணாம், கடல் பக்கத்தில் போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புனார்.
மோசேக்குமே தெரியாது அதுக்குள்ளே தான் வழி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் வாயை திறந்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னானே, அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் ஏன் கிரியை செய்ய மாட்டாரு? ஆண்டவர் ஏன் செவி கொடுக்க மாட்டாரு? நம்ம ஜெபம் பண்ணுறோம். மோசே போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலை, ஆனால் குறுக்கிடுறாரு. ஏன்னா அவனோட வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் குறுக்கிடத்தக்க ரீதியில் நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அற்புதத்தை பெற்றவங்க எல்லாரையும் பாருங்க. அவங்கள்ட்ட ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இது மறுபடி 4 சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வேற ஒன்றும் சொல்லலை. நான் உன்னை சுகமாக்கினேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம்ல. அது அவர் சொன்னா யாராவது அவரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? அதுதானே உண்மை. ஆனால் அவங்கள்ட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. நம்முடைய ஜெபத்தில் விசுவாச வார்த்தையை சொல்லணும். நீங்க 1 மணி நேரம் அழுகிறத விட 1 மணி நேரம் விசுவாச வார்த்தையை சொல்லுங்க. விசுவாசமான காரியங்களை பேசுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி அமைக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் திறந்த வாசலை நீங்க அனுபவிக்கிறதற்கு, உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருவினுடைய திட்டங்களை ஒன்றுமில்லாமல் செய்து அவைகளை மேற்கொள்வதற்கு நீங்க விசுவாச வார்த்தையை வாய் திறந்து அறிக்கையிட்டா சொன்னா மட்டும் போதும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது உங்க கண்கள் பார்க்கும். உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவதை உங்களுடைய சொந்த கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நம்ம இந்த செய்தியினுடைய மீதி பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி விசுவாசம் பிசாசுகளை மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது என்பதை இந்த வாரத்தில் பார்ட் 2 பகுதி 2 நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஆமென். சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு காலத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க ஒரு சாதாரணமான காலத்தில் இல்லை. இந்த நாட்கள் ஆண்டவர் சத்துருக்களை உங்களுடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்கள் இனி உங்களுக்கு விரோதமாக எழும்ப மாட்டார்கள். ஆமென். அவர்களுடைய பிடரியை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அவர்களுடைய அதிகாரங்களை உங்களுடைய கால்களினால நசுக்கி போட ஆண்டவர் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு முடியாட்டினா கூட உங்களை பலப்படுத்தி ஆமென் உங்கள் மேல் எழும்பினவர்களை உங்கள் கீழ் மடங்க பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எஸ், இது சத்துருவை நீங்கள் மேற்கொள்ளுகிற காலம். சத்துருவை நீங்கள் மேற்கொள்ளுகிற காலம். எந்த போராட்டங்களையும் ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆமென். எந்த சத்துருவையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஃபாதர், thank you Jesus. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையில் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நாங்கள் தியானித்த இந்த வசனங்கள்ல ஆண்டவர் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. சத்துருவை மேற்கொள்ளுகிற காலத்திற்குள் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளுகிற காலமாய் இதை மாற்றினதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய பேரன்பு ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் எங்களோடு ஆண்டவர் நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படுவதாக, உம்முடைய திருநாமம் வாழ்த்தப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசுவாச வார்த்தையினாலே ஆண்டவரை சத்துருக்களை மேற்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். ஆமென். என் பட்டயத்தை உருவுவேன், அவர்களை சங்கரிப்பேன் என்று பகைஞன் சொன்னான். அவன் சொல்லி இருக்கலாம், ஆனால் அவனுக்கு அறியாத ஒரு பாதையினூடாய், அவன் சிந்தித்திராத ஒரு பாதையினூடாய், ஒரு புதிய பாதையினூடாய் நீர் எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். எதிராய் எழும்பின எல்லா சத்ருவின் கிரியைகளை இந்த நாளில் நீர் அஃபமாக்குகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இடைபடுகிறதற்காக நன்றி. எங்களோடு நீர் பேசினதற்கு
சொன்னதற்காக நன்றி. எங்களோடு உம்முடைய நல்வார்த்தைகளை தெரிவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கெடுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்கள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. இந்த எல்லை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை தேவன் இரட்சிப்பீராக. அவர்கள் பிசாசின் கட்டுகளில் இருந்து, இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீரே, அந்த இரத்தத்தை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் தொடப்படுவார்களாக. இரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து நீர் எங்கள் நடுவில் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து நீர் எங்கள் நடுவிலே ஆண்டவரே மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.